இந்த ஒருக்கா வேலைக்கு இருக்கா வேலை பார்க்குறான்னு சொல்லுவா பார்த்தீங்களா, அந்த வேலை தாங்க இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூலை வண்டி பையன் வந்தாப்புல. சரி, அவங்கள்ட்ட கூலை கட்ட ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி, அதனால நான் என்ன பண்ணேன், இப்போ நான் நிற்கிற இடத்துலே பார்த்தீங்கன்னா 2 நாளாக சுத்தம் பண்ணேன். சுத்தம் பண்ணிவிட்டு அவங்களும் கொண்டு வந்து கூலாம் அடுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் என்ன நினச்சாரா என்னமோ, இந்த இடத்துல வேண்டாம், இந்த வீட்டு ஓரத்தில் கொண்டே நீ அடுக்கி வச்சிரு, அங்கே பந்தல் போட்டால் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில் போயிட்டாருங்க. சரி, நானும் என்ன பண்ணுறது, மழை வேற வர மாதிரி இருக்கே, பாதி கட்டு வேறு கீழே கிடைக்கே அப்படி சொல்லிவிட்டு, நானும் அவர் வர்றதுக்குள்ளே எப்படியாவது இந்த பந்தலை போட்டுருன்னு சொல்லிவிட்டு ஒத்தாளாக கடந்து கஷ்டப்பட்டு இந்த ஆலப்பழா கல்லெல்லாம், அது ஒரு கல்லே என்னால் தூக்க முடியலங்க, அவ்வளோ வெயிட்டு. அந்த ஆலப்பழா கல்லெல்லாம் தூக்கி அடுக்கி வச்சு, அந்த பழையது அங்கிட்டு கிடக்கிற கம்பெல்லாம் பார்த்திங்கன்னா கோணக்கம்பு, அதெல்லாம் செட் ஆகவே இல்லை. அந்த பழைய வைக்கோல் படப்பில் உள்ள கம்பெல்லாம் எடுத்துக்கு வந்து பலகை எடுத்துக்கு வந்து போட்டால் தான் கரெக்டாக செட் ஆகும். அதனால் ஃபுல் கூலக்கட்டையும் நானே அங்கேருந்து உருட்டி உருட்டி போட்டுக்கு வந்து, அப்புறம் இந்த கம்பு பலகை எல்லாமே எடுத்து நானும் அடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அடுக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக எருக்கையில் வெட்டியாந்து போட்டேன். அது எதுக்குன்னா, அந்த எலி வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக, பூச்சியெல்லாம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எருக்கையிலலாம் வெட்டியாந்து போட்டுட்டு நானும் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டார் எங்கள் வீட்டுக்கார். வந்து சும்மா இருப்பார், நம்மக்கிட்ட ஏதாவது வம்பிழுத்து 4 திட்டு திட்டுனா தான் அவருக்கு மனசாரும் போலக்கு. அப்படி அடிக்கிருக்கிற, இப்படி அடிக்கிறேன்னு எதையாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தார். இங்கே வந்து குறை சொன்னது போதும், கொஞ்சம் மேலே அடுக்கிறதுக்கு கொஞ்சம் தூக்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் அவர் தாங்க வந்து கடைசியில் ஹெல்ப் பண்ணார். என்ன பண்ணுறது, இப்படி தான் போய்க்கிருக்கு பாருங்கள். அந்த கம்பெல்லாம் தூக்கி நான் போட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன். இந்த வீடியோ அப்படியே முழுசாக பாருங்கள், என்னோடய கஷ்டம் என்னன்னு தெரியும். சொல்லிட்டாரு, இந்த இப்படி நெட்டு ஆகல, நேற்றே சொல்லியிருந்தா ஒரு வேளை மிச்சம் அடுக்குனதுக்கு அப்புறம் சொல்லிட்டு அவர் வாட்டியும் போயிட்டாரு. போடுவோம் அங்க உட்காந்துக்கிறதுக்கு தூக்கி விடலாம்ல.
எடுத்துன்னு வைக்கலாம். அப்புறம் அது மட்டும் நல்லா தெரியும். ஓடியா 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 சரி பண்ணல கட்டால இருக்கு. கட்டா வச்சுட்டேன், கட்டா வச்சுட்டேன்பா. கட்டாப்பா இருக்கு. அப்படியா நான் நீங்க வர்றதுக்குள்ளேயும் பந்தலே போட்டு முடிச்சிடணும்னு நினைச்சேன். பாட்டிக்கிட்டு சித்த பாட்டின்னு சொல்லிக்கிறீங்க. ஒரு வர்றதுக்குள்ளேயும் தனியாலாம் போட்டு முடிச்சிடணும்னு நினைச்சேன். ஐயா முன்னாடி அங்கே வீட்டுக்கிட்ட யாரும் ஒரு பந்த புள்ள நான் தானே போட்டேன். நீங்களா போட்டியா? ஒவ்வொரு கட்டு வெயிட்டா இருக்கு, ஒவ்வொரு கட்டு பால் எடுத்துட்டாங்க. காலையில சித்தப்பாட்டு கோழி அந்த அஞ்சு அந்த வச்ச படப்புல அழகா அந்த சந்துக்குள்ள போகுது முட்டை போட. அதனால அதுக்கு முட்டை இடுறதுக்கு தேவையில்லை. கோழிகளுக்கு சந்து சாப்பிட்டு தூக்கிட்டாங்க மேலே பொடியா கீழே தூக்கு. நான் தூக்கிட்டாங்க. அதை தூக்கிட்டு வந்து 2 பேர் சேர்ந்து தூக்கி போட்டா தான் ஒரு ஆள் தூக்க முடியாது. அதை தூக்க முடியாது. 2 பேர் சேர்ந்து மேலே தூக்கி வச்சு எப்படி